ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாஸ் சமையல். நம்ம இன்னைக்கு ரோட்டுகள் கிடைக்கிற அதே டேஸ்டோட மாட்டுவால் சூப் வீட்டிலே எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பீஃப் வாழை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். பரட்டினதுக்கப்புறம் நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஆறு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஃபும் நல்லா வெந்திருக்கும். அது போக மசாலாவோட பச்சை வாசனை போய் மசாலாவும் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான மாட்டுவால் சூப் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.